இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகுது. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 அழிய தொடங்கிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே உணவு கட்டுப்பாடு தேவையா? ஏன்னா அங்கே உங்களுக்கு தீப்பெட்டி கிடைக்காது, உப்பு கிடைக்காது, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் தீயை பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப நெருப்பை உருவாக்குவதற்கே ரொம்ப கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி மைதா மாவு இதெல்லாம் கிடைக்காது. அங்கே மோசமான உணவுகள் எதுவுமே அங்கே கிடைக்காது. அங்கே நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அங்கே உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு தேவை இல்லையா? அங்கே கிடைக்கிறது எல்லாம் எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாமா? உணவு கட்டுப்பாடு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லா காலகட்டத்துலேயும் உணவு கட்டுப்பாடு என்பது மனிதர்களுக்கு தேவை. அங்கே கூட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போலீஸ் கிடையாது, இராணுவம் கிடையாது, அரசாங்கம் கிடையாது. அரசாங்கங்கிறது ஊர் நிர்வாகம் தான் அரசாங்கம். அங்கே எந்த அரசாங்கம் எதுவுமே போலீஸ் கிடையாது, இராணுவம். மக்கள் தான் காவலர்கள், மக்கள் தான் இராணுவம். ஒவ்வொருத்தரும் தங்களை காவலர்களாக, தங்கள் வாழ்க்கையின் காவலர்களாக நினைத்து கொள்வார்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அங்கே மக்கள் காவலர்கள், மக்கள் தான் அனைவரும் காவலர்கள். அப்புறம் எல்லாருமே இராணுவ வீரர்கள் மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே ஆட்சியாளர்கள். பார்த்தீங்களா? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க ஒரு ஊராக, அதாவது கிராமமாக வசிப்பார்கள். அங்கு வாழ்கிற அனைத்து பெண்களுமே ஆட்சியாளர்கள். சுழற்சி முறையில் அவர்கள் தங்கள் ஊரை ஆட்சி செய்வார்கள். தங்கள் வாழ்கிற தெரு, குடும்பம், கூட்டு குடும்பம், ஊர் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற உரிமை அவர்களை தேடி வரும். அப்போ அங்கே வாழ்கிற எல்லாருமே எல்லா பெண்களுமே ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். ஊர் தலைவியாக தன்னை உணர்வார்கள், பொறுப்பாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்க, எல்லா ஆண்களுமே தங்களை ஒரு காவலர்களாக உணர்வார்கள், ஒரு ஆட்சியாளர்களின் உதவியாளர்களாக உணர்வார்கள். அதனால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. யாரையும் மிகையாக வியந்து பார்க்க மாட்டாங்க. அதாவது இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு விஐபி வந்தாங்கனாக்கா எப்படி பார்க்குறாங்க? போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் அங்கே எல்லாருமே அங்கே விஐபி தான். எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எல்லாருமே விஐபி தான். அப்போ இப்படியாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வாழ போகிறாங்க. அங்கே கட்டுப்பாடு தேவையா? ஒழுக்கம் தேவையா? அங்கெல்லாம் பணங்கிற நடைமுறையே கிடையாது. அங்கே வியாபாரம், விற்பனை எதுவுமே கிடையாது. குற்றங்கள்லாம் அங்கே போலீஸ் கிடையாது. அப்போது மக்கள் எப்படி கட்டுப்பாடாக இருப்பாங்க? போலீஸ்லாம் இல்லை அப்படின்னா எப்படி கட்டுப்பாடாக இருப்பாங்க? இராணுவம்னா தனியாக ஒரு இராணுவங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. அப்போ எப்படி கட்டுப்பாடாக இருப்பாங்க? எல்லா மக்களுமே தங்களை ஒரு காவலர்களாக உணர்வார்கள். எல்லாருமே ஒரு இராணுவ வீரர்களாக, தங்களை ஆயுதம் இல்லாமல் தங்கள் பகுதியை, தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு காவலர்களாக, இராணுவ வீரர்களாக உணர்வார்கள். அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மனித வாழ்க்கை என்பது ஒரு செயற்கையானது. எப்போவுமே நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் கூட அங்கேயும் நம்ம செயற்கையாக தான் வாழணும். எது இயற்கையான வாழ்க்கைன்னா, இந்த குரங்குகள்லாம் எப்படி நம்மெல்லாம் குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால் குரங்குகள் எப்படி காடுகளில் வாழுது? அப்படியே அதாவது சின்ன குரங்களை சொல்ல, நாட்டு குரங்கு அதெல்லாம் சொல்ல, மரத்தில் ஏறி தவ்வி அதை சொல்லலை. அதாவது நம்ம உயரத்தில், ஒரு 6 அடி உயரத்தில் குண்டாக இருக்கிற அந்த குரங்குகள்லாம் எப்படி வாழ்கிறது காடுகளில்? அவைகளுக்கு குடிசைகள் எதுவுமே கிடையாது. அப்படியே காடுகளில் படுத்து தூங்கிட்டு கிடைக்கிறத தின்னுட்டு அப்படியே தான் வாழுது. அப்படி தானே? அதுதான் இயற்கையான வாழ்க்கை. அப்போ நாம் இயற்கையாக வாழ வேண்டும் என்றால் அப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் மனித உயிர்கள் அப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை நல்லா இருக்காது. மனித வாழ்க்கை என்பது நல்லா இருக்காது. சண்டை சச்சரவுகள் தான் வரும். எப்படி வாழ்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, திட்டமிட்டு வாழ வேண்டும். குடும்பம், கூட்டு குடும்பம், அப்புறம் தெரு, ஊர், அப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக விளைநிலங்கள், இப்படியெல்லாம் இருந்தால் தான் அப்புறம் ஊர் தலைவி, தெருவோட தலைவி, கூட்டு குடும்பத்தின் தலைவி, அப்புறம் குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லோரும் பஞ்சாயத்து கூடி கூடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. இப்படித்தான் வாழணுமே தவிர, விளையாடுறதுக்கு தனியாக இடம், விளையாடணும் அதற்குன்னு தனியாக இடம், இந்த மாதிரி திருமணம், குழந்தைகள், இந்த மாதிரி, அப்புறம் பிரிக்கிறதுனா விவாகரத்து, அப்புறம் மறு திருமணம், இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்குன்னு சில நடைமுறை. இது செயற்கையானது. ஆனால் இப்படி செயற்கையாக வாழ்ந்தால்தான் மனித இனம் உயிரோடு வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். பிற உயிரினங்களைப் போல் இயற்கையாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிற உயிர்கள் எப்படி வாழும்? பிற உயிர்
பிற உயிரினங்கள் வந்து குளிக்க மாட்டாங்க, பல்லு தேய்க்க மாட்டாங்க, வீட்டெல்லாம் சுத்தம்லாம் பண்ண மாட்டாங்க சுற்றி இருக்கிற இடத்துல. இது வந்து அப்போது பல்லு தேய்க்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது சில உயிரினங்கள் குளிப்பாங்க, பல்லெல்லாம் விளக்குறது வந்து பிற உயிரினங்கள்லாம் விளக்காது. அப்போ பல் விளக்குறதுலாம் செயற்கையானது தான். மனித வாழ்க்கையை செயற்கையாக வாழ்ந்தால்தான் மனித இனம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மனித உயிர்கள் எப்படி வாழணுங்கிறத நம்ம இவ்வளோ காலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது இவ்வளோ காலம் முயற்சி பண்ணி மனித உயிர்கள் எப்படி வாழணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எப்படி வாழணும், மனித உயிர்கள் வாழ்வதற்கு பேசுவதற்கு மொழி தேவை, மொழியை கண்டுபிடிச்சிருக்கோம். வாழ்ந்து பார்த்து வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் நம்ம அந்த மொழியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக மனித வாழ்க்கை என்பது வந்து செயற்கையானதான். செயற்கையாக வாழ்ந்தால்தான் மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். இப்போ பேசுவதெல்லாம் மனித வாழ்க்கையில் பேசுவது என்பதெல்லாம் செயற்கையானது தான். அப்போ நம்ம இயற்கையாக வாழ்வதாக இருந்தால் வைத்துக்கலாம், நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, சத்தம் போட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே வந்து ஒரு ஒழுங்கே கிடையாது, உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பல் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம், திருமணம் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, அங்கே இருக்காது. பிடிச்சிருக்கா உடலுறவு வச்சுக்கலாம், பிரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. அதான் இயற்கையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமா? காடுகளில் அப்படி படுத்து ஒரு குடிசை கூட கெட்டாமல் சும்மா நைட்டு அப்படி மரங்கள் காடுகள் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சுட்டு அங்கே எங்கேயா படுத்து தூங்கிக்க வேண்டியதான். இரவு ஆச்சு தான் ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டு மறுநாள் எழுந்திரிச்சு திரும்பவும் வந்து அப்படியே குரங்குகளாக கூட்டமாக நம்ம உணவை தேடி அலைய வேண்டியதான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இதுதான் வந்து இயற்கையான மனித வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எதுவுமே அதாவது அப்படியே நீங்கள் பிறக்கிறீங்க, வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சத்தம் தான், குரல் ஒலி எழுப்பிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிற உயிரினங்கள் உங்களை வேட்டையாடும். அப்போ வந்து வேட்டையாடும் போது அதை அப்படி பார்த்துட்டு கண்டு காணாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் இயற்கையான வாழ்க்கை. அப்போ இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தாக்கா நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியாது. மனிதவர்கள் செயற்கையாக வாழ வேண்டும். செயற்கையான ஒரு வாழ்க்கை தான் மனிதவர்களுக்கு பாதுகாப்பானது. இப்போ நம்ம குடும்பம், திருமணம், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், தாத்தா பாட்டி, கூட்டு குடும்பம், ஊர், தெரு, நிர்வாகம், பஞ்சாயத்து, இப்படியெல்லாம் நம்ம அதாவது எங்கள் தோட்டம் அவங்கவுங்களுக்கு தனித்தனி தோட்டம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல. அப்புறம் மொழி, பேசுவது, கெட்ட வார்த்தைகள் பேசாமல் மரியாதையாக பேசுவது, வாங்க போங்கன்னு பேசுறது, இது எல்லாமே ஒரு இயற்கை விதிமுறை அடிப்படையாக கொண்ட ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை. இந்த செயற்கையான வாழ்க்கையாக இருந்தாலும் இதற்கு இயற்கை விதிமுறை அடிப்படையாக இருக்கிறது. அதனால் வந்து இப்படி செயற்கையாக வாழ்ந்தால்தான் மனிதவர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். அப்போது செயற்கையான வாழ்க்கை என்பது அது செயற்கையானது தான். அதை நாம தான் தூக்கி அதாவது அதை நாம தான் பாதுகாக்கணும், தூக்கி சுமக்கணும். அதனால் மனித வாழ்க்கை என்பது செயற்கையானதான். செயற்கையாக வாழ்ந்தால்தான், அதாவது நம்ம பேசுகிறது, திருமணம், அப்புறம் வந்து குடும்பம், கூட்டு குடும்பம், குடிசை கட்டி வசிக்கிறது, அப்புறம் ஊர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னா ஒன்று கூடி தீர்வு காண்றது, அப்புறம் பேசுகிறது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா அம்மான்னு சொல்லி சித்தப்பா பெரியப்பா, இது எல்லாமே செயற்கையானது. ஆனால் இது இயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்ட ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை. இப்படி வாழ்ந்தால் தான் மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். பிற உயிரினங்களைப் போல் வாழ்ந்தோன்னா நம்மளால் பாதுகாப்பாலாம் வாழ முடியாது. கண்டிப்பாக செத்து போயிடும், எல்லாம் அழிஞ்சே போயிடும். அழிவு தான் வந்து பிற உயிரினங்களைப் போல் ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தோன்னு ஏனோதானன்ட்டு இல்லை, அவங்களுக்கு அந்த உயிர்களுக்கு இன்னும் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆனால் அது மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா அது ஒரு ஏனோதானோ மாதிரியான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். சும்மா வந்து காலையில் எழுந்திரிச்சு எங்கே உணவு கிடைக்குதோ அங்கே போய் போய்கிட்டே இருக்கிறது, மரத்தில் ஏறுறது, அப்புறம் சண்டை போடுறது, பிறரோட சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு, அப்புறம் ஒரு உடல் உறவுக்காக ஒரு பெண்ணுக்காக வந்து கும்பலான்னு அந்த பெண்ணின் விருப்பத்திற்காக எதிர்பார்த்து, அப்புறம் அந்த பெண் வந்து யாருடன் உடலுறவு வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுத்து மற்றவங்கலாம் போகிறது, இதெல்லாம் வந்து பாதுகாப்பான வாழ்க்கை முறை கிடையாது. அப்புறம் பேசுகிறதே விட்டுருவோம். இயற்கையாக பிற உயிர்களைப் போல் நம்ம இயற்கையாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். பிற உயிரினங்களைப் போல் சும்மா வந்து எங்கே உணவு கிடைக்குதோ அதை தேடிக்கிட்டு போயிட்டு அப்படி வாழ்ந்தால் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. சத்தம் தான் போடுவோம், ஓ இன்னும் சத்தம் தான் போடுவாங்க.
மற்றபடி பேசலாம் மாட்டாங்க. அப்போது நம்ம செயற்கையான வாழ்க்கை முறை தான் மனித உயிர்கள் வாழ்க்கை வந்து செயற்கையானது தான். அந்த செயற்கையான வாழ்க்கை நாம் தான் தூக்கி சுமக்கணும், நாம் தான் பாதுகாக்கணும். நாம் கண்டுபிடிச்சது, கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சி எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, போரிடக்கூடாது, வன்முறை கூடாது, அப்புறம் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது, உப்பு கடற்கரையோரம் இருக்கிறீங்கிறதுக்காக நீ கடற்கரையோரம் வசிக்கிறீங்கிறதுக்காக அங்கே கிடைக்கிற உப்பு எடுத்து சமைச்சு சாப்பிட்றாதீங்க. அதெல்லாம் எதிர்காலத்தில் அவங்க கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய விதிமுறைகள் இதெல்லாம். அது வந்து நோய் வந்துடும், எதை சாப்பிட்டா நோய் வரும், எப்படியெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும், என்னெல்லாம் பண்ணும், விளையாடணும், காதல், கல்யாணம், திருமணம், விவாகரத்து, ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன், இப்படியெல்லாம் வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, இப்படி 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும், இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு 4-5 வருஷமாவது இல்லை 2-3 வருஷமாவது தாய்ப்பால் கொடுக்கணும். இதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சது, வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சது. நம்ம வந்து வாழ்ந்து பார்த்து மனித வாழ்க்கை முறையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது, அதை நம்ம பாதுகாக்கணும். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு அங்கே போலீஸ் இல்லை, இராணுவம் இல்லை, யாரும் உங்களை வந்து கண்டுக்க போகிறதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் அனைவருமே காவலர்களாக இருப்பார்கள். யார் தப்பு பண்ணாலும் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே வந்து தற்போதுள்ள உலகத்தில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கஞ்சா செடி வளர்க்குறீங்க அப்படின்னா போலீஸ் கண்டுபிடிச்சி உங்களை வந்து தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே போலீஸ்லாம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருக்கோம். அந்த விளைநிலத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது, ஒருத்தரோட விளைநிலத்துக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்கள் விளைநிலத்துக்குள்ளே நீங்கள் கஞ்சா செடியை வளர்த்து நீங்கள் அதை கூட நீங்கள் புகைக்கலாம். அது யாருக்கும் வெளியே தெரிய போகிறதில்லன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒருத்தர் நீங்கள் பண்ணுற தப்பு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அங்கே போலீஸ் கிடையாது. ஆனால் மக்கள் உங்களை பிடிச்சி ஊர் மக்கள் முன்னிலையில் ஊர் மக்களே உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதனால் அங்கேயும் வந்து நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இல்லாமல் போனால் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும், அழிவு வந்து சேரும். அங்கே மக்கள் அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து தாராளமாக குற்றங்கள்லாம் செய்யலாம், போதைப்பொருள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மக்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு அங்குள்ள மக்களை அனுமதிக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு அங்குள்ள மக்கள் அனைவருமே அழிவை நோக்கி தான் செல்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் எந்த ஒரு வாழ்க்கையும் மனித உயிர்களுக்கு மனித உயிர்களோட வாழ்க்கை செயற்கையானது தான். அதனால் இந்த செயற்கையான வாழ்க்கைக்குன்னு விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். அப்போ தான் மனித இனம் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனாக்கா மனித இனம் அழிந்துவிடும். மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. ஆனால் அந்த செயற்கையான வாழ்க்கையை நம்ம இவ்வளோ காலம் கண்டுபிடிச்சிருக்கோம். வாழ்ந்து பார்த்து மனித உயிர்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வாழ முடியும், எப்படி வாழ்ந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம பாதுகாக்கணும், அந்த செயற்கையான வாழ்க்கையை. அதனால் வந்து இயற்கையாக பிற உயிரினங்களைப் போல வாழ்ந்தாக்கா கண்டிப்பாக மனித இனம் அழிந்து போய்விடும். அதனால் தான் நம்ம வந்து செயற்கையான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா மனித உயிர்கள் வந்து ஒரு மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் என்பது ஒரு நோய். அந்த நோய் வந்து அழிவை நோக்கி தான் அழைத்து. ஒரு நோய் வந்துச்சுன்னா கடைசியில் அழிவு தானே. அப்போ அப்படிப்பட்ட அழிவை நோக்கி செல்கிற மனித உயிரினம் இன்று தங்களது பெரும் முயற்சியால் ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடித்து இனிவரும் காலங்களில் பாதுகாப்பாக இந்த பூமியில் வாழ்வதற்கு அவர்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய விடாமுயற்சி, போராட்டம், கடுமையான உழைப்பு, இதெல்லாம் தான் காரணம். ஆனால் நாம் இந்த 2040 வரை பாதுகாப்பாக அந்த இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வோமா அப்படிங்கிறது இன்னும் சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துரும் அப்படின்னு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ ஆபத்து இருக்குது. அவ்வளோ ஆபத்துகளை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். மனித உயிரினம் வந்து பெரிய ஆபத்துகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அணு உலைகள் தான் மிகப்பெரிய ஆபத்து. அணு ஆயுதங்கள், அணு உலைகள், அணு குண்டுகள், ஆயிரக்கணக்கான அணு குண்டுகள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த மக்கள் அதான் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி செயலிழக்க வைக்க போகிறாங்க? இதெல்லாம் கடந்து நம்மளால் பாதுகாப்பாக அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்கிற அந்த வெற்றியை நாம் கொண்டாட முடியுமா? அந்த வெற்றி விழா என்கிற அந்த வாழ்க்கைக்குள் நாம் நுழைய முடியுமா என்பது
இன்னும் சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அவ்வளோ எளிதாக நினைக்காதீங்க. அதுதான் வெற்றி. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் மனித இனத்தின் வெற்றி. அதை நோக்கி தான் நம்ம இவ்வளோ காலம் பயணித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு மிகப்பெரிய தடைகளும் இருக்குது. அந்த தடைகளை நம்ம பத்திரமா தாண்டி போனால் மட்டும்தான் அந்த வெற்றியை நாம் அடைய முடியும். அதனால் 2040 வரை நம்ம வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது.